ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் கட் பண்ணுற மாதிரி பாட்டம் சைட் திருப்பிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்து அதே மாதிரி பாட்டம் போர்ஷனை மட்டும் ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ண பிறகு இதை தூக்கி போட்டுறக்கூடாது. இந்த பிளாஸ்டிக் போர்ஷனை அப்படியே நம்ம இந்த ஆர்கனைசருக்கு மறுபடியும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில், அதாவது கீழே இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் நான் அப்ளை பண்ணுற மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க அந்த போர்ஷனை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரி லைட்டாக வந்து அந்த பிளாஸ்டிக் ஒட்டி இருக்க மாதிரி பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் எப்படி ஒட்டுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடு திருப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னருடைய மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மூடியையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இந்த கண்டெய்னரையும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டெய்னர் தேவைப்படும். ஒரு மூடி இருந்தால் போதும். நல்லா டைட்டாக வந்து மூடி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் ஸ்ட்ராங்காக இருக்கும். லூஸாக இருக்க மாதிரி மூடி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டெய்னரை சூஸ் பண்ணாதீங்க. நல்லா டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 லேயர் இருக்கும் இதில். ஸோ இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் வந்து அந்த மூடியில் வந்து போட்டு விட்டுடலாங்க. நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து கிச்சனில் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுட்டு அழகாக இதில் மசாலா பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஒரு போர்ஷனில் மசாலா பேக்கெட்ஸ் வச்சுக்கலாம், இன்னொரு போர்ஷன்ஸை காஃபி தூள் பேக்கெட்ஸ் கூட வச்சுக்கலாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பொருட்கள் தேவைப்படுதோ அந்த பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இந்த ஆர்கனைசர். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் 0 காஸ்ட்டில் ரெடி பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சு என்னுடைய ஐடியாஸில் அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்வீட் பாக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பாட்டம் சைட்லேருந்து கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஜஷ்வந்த், அன்னபூரணி, ஜீவா தர்மா, சகாயா ஃப்ளோவியா, சைத் அலி ஃபாத்திமா, விசாலாட்சி, அஃப்ரின், கனகவல்லி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டு 2 சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையும் ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரிமூவ் பண்ணணுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 போர்ஷனாக உங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசருடைய உள்பக்கத்தில் தண்ணி வந்து நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹோல்ஸ் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசரை நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட் இது எல்லாத்தையுமே போட்டுக்கலாங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ பாட்டில்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்ம பாத்ரூமில் ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்குங்க. எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே வந்து ஹோல்ஸ் போட்டிருக்கிறதால இதுக்குள்ளே தண்ணிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிற்கவே நிற்காது. எவ்வளோ தண்ணி பட்டாலுமே கீழே வந்து வடிஞ்சு வந்துடும்.
பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு ஹூக்கில் ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாங்குச்சியெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. அது கூட ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இந்த பிளாஸ்டிக் மூடிக்கு மேலே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டாங்குச்சியை ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு அந்த கொட்டாங்குச்சியை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கலர் டேப் போட்டு ஒரு சர்க்கிள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி ஒட்டி விட்டுருங்க டாப்பில் மட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்குள்ளே நீங்கள் குட்டி குட்டி பொருட்கள்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. சேஃப்டி பின்ஸாக இருக்கட்டும், பொட்டு, குஷி கிளிப்ஸு, பட்ஸு, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கெட் பாக்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஆனால் தூக்கி தான் போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த பாக்ஸஸை எப்படி ரீசைக்ளிங் பண்ணிக்கிறதுன்னு நான் வந்து 2 பாக்ஸஸ் எடுத்திருக்கேன். 2 பாக்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒன்றா வச்சு விட்டுட்டு அதை வந்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸை மட்டும் எடுத்து டாப் போர்ஷனில் 3 சைடை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இன்னொரு பாக்ஸையும் இது கூட சேர்த்து வச்சு மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி விட்ட பிறகு இப்போ நம்மளுக்கு 2 போர்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இது கூட ஒரு பிளாஸ்டிக் ஸ்வீட் பாக்ஸுடைய மூடியை வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் பாட்டமில் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம அந்த டபுள் சைட் டேப்பை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. இந்த டபுள் சைட் டேப்பை ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பிஸ்கெட் பாக்ஸை அந்த ஸ்வீட் பாக்ஸோட மூடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே கட் பண்ணாமல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிருங்க. இந்த ஆர்கனைசரை நம்ம அழகாக வந்து ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாக்ஸில் சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஏதாச்சும் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. இன்னொரு பாக்ஸில் அழகாக பென்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம இதை ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இல்லைங்களா. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் பேக்குடைய கைப்பிடியையும் கட் பண்ணி தனியாக எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க அந்த கைப்பிடியை அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய டாப்பில் வந்து இந்த மாதிரி நீங்கள் அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு ஒரு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும். மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக்கை வெளிப்பக்கமாக வளைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹூக் மாதிரி கிடச்சிரும். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த ஹூக்கில் நீங்கள் கீஸ் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த கைப்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு பிளாஸ்டிக் மூடியும் ஷாப்பிங் பேக்குடைய ஒரு கைப்பிடி, ஏதாச்சும் ஒரு கைப்பிடியும் கட் பண்ணி நீங்கள் அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்க எவ்வளோ க்யூட்டாக அழகாக சிம்பிளாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனல்லையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. ஸோ மறக்காமல் வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்டு என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.